இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாரையும் நான் சேலஞ்ச் பண்றேன். 24 ஹவர்ஸ் உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? ரீசன்ட் டைம்ல புதுசா எனக்குள்ள ஒரு மாற்றம் என்னன்னா புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ புக் படிக்கிறதுனால நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லலான் இருக்கேன். இது வரைக்கும் வாழ்ந்த ஹியூமன் சிவிலைசேஷன்லேயே நம்ம தான் ரொம்ப ஈஸியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தது இருக்குமா? ஏன்னா நம்ம நினைச்சா சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன வேணாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம நினைச்ச நேரத்தில் நம்ம என்ன சாப்பிடணுமோ ஆர்டர் பண்ணி இப்பே சாப்பிடலாம். இதே 100 வருஷம் முன்னுக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதியாக வாழல. பட் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அவங்க நம்மளை விட சந்தோஷமான லைஃப் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளோட லைஃப் டைம் கோல்னு நம்ம செட் பண்ணுறோம். பட் நான் படித்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்கிறது வந்து நம்மளோட லைஃப் டைம் கோல் கிடையாது, அது நம்மளோட லைஃப் ஸ்டைலாகவே மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஈஸின்னு சொல்ல வரல, பட் நான் அந்த புக்கில் படித்த சில எக்ஸாம்பிளை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த கதையை நான் எப்படி படிச்சனோ அப்படி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. ஏன்னா பார்க்குற எல்லாரும் சுவாரஸ்யமாக கேட்கணுன்றதுக்காக என்னோட வெர்ஷனில் கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறேன். ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப டயர்டாக போய் தூங்க போயிடுச்சு. அது தூங்குனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அதோட ரூம் கதவு கிட்ட ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று நிற்கிற மாதிரி. அந்த பிள்ளை கத்த முயற்சி பண்ணுது. அப்ப அந்த பிள்ளைனால கத்த முடியல. அந்த மான்ஸ்டர் பக்கத்துல நெருங்கி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த பிள்ளையோட பக்கத்துல வந்து அந்த பிள்ளையோட ஃபேஸ் கிட்ட அதோட ஃபேஸை கொண்டு போகுது. அப்போ அந்த மான்ஸ்டர் விடுற மூச்சை அந்த பிள்ளைனால உணர முடியுது. அப்ப அந்த பிள்ளை அந்த மான்ஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குது, என்ன பண்ண போறேன்னு. அப்ப அந்த மான்ஸ்டர் சொல்லுது, இது உன்னோட கனவு, நீ தான் முடிவு பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்மளால மாற்றவே முடியாது. பட் அந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுற நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அந்த பார்க்குற விஷயம் வெளியே இருக்கா இல்லை நம்ம மைண்ட்குள்ளே இருக்கா? நம்ம மைண்ட்குள்ளே போய் நம்மளோட மூளை அதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்காத வரைக்கும் அது ஒரு லைட். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு முன்னுக்கு ஒரு டாக் குலைக்குது, ஒரு பூனை கத்துது, இல்ல ஒரு மரம் உழுகுது, காத்தடிக்குது, இப்படி நம்ம கேட்கிற சத்தங்களுக்கு நம்ம அர்த்தங்கள் தேட மாட்டோம். ஆனா சில மனிதர்கள் பேசுறது கிட்ட நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுவோம். ஏன்னா அவங்க கொடுக்குற சவுண்டுக்கு நமக்குள்ள நம்மளே அதுக்கான மீனிங்கை ஏற்படுத்திக்கிறோம். இதே அதை சவுண்டா கேட்டுட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்ம லைஃப்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க அடுத்த 24 ஹவர்ஸ் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம்.